மிட் நைட்ல வந்தாங்க பாரதி. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்பல. ஏய், என்னாச்சுடா? ஏதாவது பிரச்சனையா என்ன? சொல்லுடா, என்னாச்சு? பிரச்சனையா? ஆமாக்கா, நைட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன யோசிக்கிற ஆதி? அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லு, அப்பதான் அவ கீழே இறங்கி வருவான். புத்ராண்டிக்கு தாலி கட்ட போகும்போது பிக்ஸ் பண்ண மாதிரி நடிச்சேன். ஏன் திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொன்னாரு? ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா 2 பேருக்கும் பண்ணி வைக்க போறியா? அதெல்லாம் தாராளமா பண்ணி வைப்பாங்க. எங்க அக்கா யாரு, பெரிய தியாகியாச்சே. இங்க பாருக்கா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆதி சார் வாயில இருந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா அவர் உன்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நாங்க சொல்றத கேளுக்கா. அக்கா, உனக்காக இல்லனாலும் குழந்தைங்களுக்காகவாவது யோசிக்கா. அவ என்னடா யோசிக்கிறது? ஆதியையும் இவளையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம். அது இவளுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, சேர்த்து வைக்கிறோம். அவசரப்படாதல தான். அந்த வீட்ல அப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதல்ல அது என்னன்னு பாக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சுயநலமா மட்டும் யோசிக்காதீங்க பிளீஸ். என்னடா முழிக்கிற? அன்னைக்கு வீடு இல்லாம ஆதித்யாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட பணம் இல்லாம இருந்தப்போ ஹெல்ப் பண்ணது ஆதியும் மித்ராவும் தான். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது இத பத்தி யோசிக்க வேணாமா? ஏண்டி, நேத்துல இருந்து நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்க. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, ஆதி உனக்கு வேணுமா வேண்டாமா? என்னக்கா யோசிக்கிற? உன்னதான் கேக்குறோம். ஆதி சார் உனக்கு வேணுமா வேணாமா? தெரியலையேடா. அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு என்னால உரிமை கொண்டாடவும் முடியல, அவரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கவும் முடியல. இங்க பாரு, ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். அதை விட்டுட்டு நடுவுல நின்னா லாரி அடிச்சுதான் சாகணும், புரியுதா? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல மித்ரா. பக்காவா பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல தமிழ் மயங்கி விழுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆதி நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, மனோ நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த கிழவியும் லட்சுமியும் திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு பேகை தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து பிளான் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். வேற யாரு? எல்லாம் அந்த பாரதியோட பிளான் தான். அவள நான் சாதாரணமா நினைச்சது தப்புடா. பாரதி தான் கால் பண்றானா? ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பாரதி, நான் ஆதி பேசுறேன். ஆதி, ஆதி எங்க போன? ஆதி, என்ன ஆச்சு உனக்கு? நான் எவ்வளவு தடவை கால் பண்றேன். சாரி மித்ரா, என் போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. மனோ நம்பரும் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் கால் பண்ண முடியல. சரி, ஓகே. தமிழ் இப்போ எப்படி இருக்கா? தமிழுக்கு ஓகே. தமிழ் ஓகே தான், நல்லா இருக்கா? சரி, ஓகே, அதெல்லாம் விடு. எப்ப வீட்டுக்கு வர? இல்ல மித்ரா, நான் வரல. மித்ரா, எனக்கு கொஞ்சம். ஆதி, ஆதி என்ன ஆச்சு? ஆதி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? சாரி மித்ரா, நேத்து சொன்னா தான் இப்பவும் சொல்றேன். என்னால இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஆதி, நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ள என்ன? ஓகே ஆதி, ஓகே, நான் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோ. நீ முதல்ல வீட்டுக்கு வா ஆதி, ப்ளீஸ். இல்ல மித்ரா, என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியல.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஆதி, நான் நேத்து ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். நான் சூசைட் பண்ற ஆள் எல்லாம் கிடையாது. நீ எனக்கு கிடைக்க மாட்டியோங்கிற பயத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன். சச்சே, நான் ஒன்ன தப்பு சொல்லல. தப்பு என் மேலதான். இல்ல இல்ல ஆதி, தப்பெல்லாம் என் மேலதான். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. ஆதி ப்ளீஸ், ஆதி ஆதி ப்ளீஸ் வீட்டுக்கு வா ஆதி. மித்ரா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி கெஞ்சாத. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. எனக்கு மென்டலா ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் எதுக்குன்னு தெரியல. என்ன நானே சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஆதி, நான் வெயிட் பண்றேன். என்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. அது மாற போறதில்ல. நான் உனக்காக வெயிட் பண்றேன் ஆதி, வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் மித்ரா. மித்ரா, அந்த பாரதி அவ வேலையை காமிச்சிட்டானா? இதுக்குதான் ஆரம்பத்திலேயே அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்ன. இப்ப பாரு, ஆதியை எந்த அளவுக்கு அவ மாத்தி வச்சிருக்கான்னு. விட மாட்டேனா? நான் விடவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஆதி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். என்ன மீறி அவளால ஆதிய நெருங்கவே முடியாது.